வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய டாபிக் எண்ணமும் நாமும். ஒவ்வொரு வினாடியும் எல்லா நேரமும் இந்த ஆழ்மனம் நம்மளுடைய கட்டளைக்காக காத்திருக்கிறது. நாம் சொல்லுகின்ற அத்தனையும் சொல்கிற நிமிஷத்திலேயே அது நிறைவேற்ற ஆயத்தமாகிறது. ஸோ எண்ணங்கள் எல்லாம் அப்படியே செயல்களாக மாறுபட ஆழ்மனம் தயாரான நிலையில் இருக்கிறது. ஏனெனில் எதை நினைக்கிறோமோ நாம் அதுவாக மாறிவிடுகிறோம். எனவே எண்ணங்களை எண்ணும்போது கவனமாக இருக்க வேண்டும். நினைத்ததை நினைத்த மாத்திரத்திலேயே நாம் அடைந்து விடுகிறோம். அப்படி நினைத்த மாத்திரத்திலேயே நாம் அடைவதற்கு ஏதுவாக எண்ணங்களை நாம் செயல்பட வைக்க வேண்டும். எண்ணங்கள் கண்டபடி நினைக்கக்கூடாது. எண்ணங்களில் மிக கவனமாக மிக உணர்வுகளோடு பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு மிகுந்த பாதுகாப்பாக ஒரு கவனம்ன்றது இன்னொரு வார்த்தை என்ன சொல்ல, விழிப்புணர்வோடு எண்ணங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். எண்ணங்கள் உடனடியாக மாறும் தன்மை கொண்டது. வார்த்தையை விட எண்ணங்களுக்கு சக்தி ஜாஸ்தி. அப்படி இருக்கும் பட்சத்தில், ஏன்னா நீங்கள் ஒரு தடவை நினச்சிட்டிங்கன்னா அது திரும்பி இல்லை அப்படி இல்லை இப்படி அப்படி சொல்லி அழித்து மாற்றவே முடியாது. அதற்காக எண்ணங்களை நீங்கள் கவனமாக கொண்டு இந்த ஆழ்மனதில் செலுத்த வேண்டும். நீங்கள் ஆழ்மனதில் செலுத்துறீங்களோ நினைவோடு செய்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் நினச்ச உடனே அது உள்ளே போய் வரும். புரிஞ்சுதா? அதனால் வேறு வழி கிடையாது. வழி இல்லாத பட்சத்தில், அழிக்க முடியாத பட்சத்தில் எண்ணங்களை நல்லவைகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணங்கள் நீங்கள் எது வேண்டும் என்றாலும் உங்கள் வாழ்க்கையில் அது நடந்துவிடும். அப்படி நடக்கும்போது நீங்கள் உங்களிடமுள்ள வெறுப்பு, பொறாமை, வருத்தம், அடுத்தவரை துன்புறுத்தும் எண்ணம், இது எல்லாத்தையுமே அகற்றிவிட வேண்டும். நேற்றைய குப்பை இன்று இருதயத்தில் இருக்கக்கூடாது, மனதில் இருக்கவே கூடாது, முழுக்க அழித்து விட வேண்டும். அதேபோல் புறம் பேசுவது, மற்றவர்களை பற்றி பேசுவது, இதெல்லாம் என்ன ஆகிடும்னா, நீங்கள் பேசும்போது நான் தான் சொன்னேன்ல, பிரபஞ்சத்துக்கும் ஆழ்மனத்துக்கும் உங்களுக்கு நல்லது கெட்டது வித்தியாசம் தெரியாது. நீங்கள் பேசும்போதே அது உங்களை அஃபெக்ட் பண்ணிடும். உங்களை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினச்சி நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க, நீங்கள் கெட்டவங்க, நீங்கள் பொல்லாதவங்க, எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க, நீங்கள் யாரெல்லாம் கோவப்பட்டு சொல்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பலித்து விடும். அதனால் கவனமாக எண்ணங்களை வைத்து கொள்ள வேண்டும். யாரையும் சபிக்காதீர்கள். சபித்த மாத்திரத்திலேயே அந்த எண்ணம் வந்தோடனே இவன் நாசமாக போக நினச்சா உடனே இதை நினச்சிக்கோ, இவன் நான் நாசமாக போக அப்படி தான் நினச்சிக்கோ. அதனால் நீங்கள் தப்பான எண்ணங்களையே சொல்லக்கூடாது. இப்போ நான் இதை சொல்கிறது கூட தப்பு, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நான் சொல்கிறது கூட தப்பு. ஏன்னா என்னுடைய ஆழ்மனம் அதை உடனே ககிச்சிக்கும். அதனால் இது நான் மட்டும் நெகட்டிவான எந்த வார்த்தைகளையும் சொல்லவே மாட்டேன், நினைக்க மாட்டேன், பேச மாட்டேன். எப்போவுமே பாசிட்டிவாக என்ன விஷயம் முடியுமோ அதை மாத்திரம்தான். நீங்கள் நேர்மறையான எண்ணங்களுக்கு மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் இடம் உண்டு அப்படின்னு நீங்கள் நினைச்சாலே பாதி கிணறு தாண்டி விட்டீர்கள். நினைக்க வேண்டும், நான் இதுதான் செய்வேன், இதுதான் என்னுடைய சட்ட திட்டம், வித்தின் திஸ் மை ஃப்ரேம் ஒர்க், அதில் நான் வாழ்க்கையை நடத்துகிறேன், நல்லது மாத்திரம்தான் செய்கிறேன் அப்படின்னு. அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சம் எனக்காக பல நல் விஷயங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறது. நான் இரு கரம் கூப்பி அதை வரவேற்கிறேன். இந்த பிரபஞ்சம் என் வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஆன எல்லா விதமான வழிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இரு கரம் நீட்டி அதை நான் வரவேற்க தயாராக இருக்கிறேன். பிரபஞ்சம் என்னை வாழ்த்தி கொண்டே இருக்கிறது. அதன் வாழ்த்தைக்கு நான் என்னை தகுதியானவனாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நல்லவன் அப்படின்னு நீங்கள் நம்பணும். முதல்ல நீங்கள் நம்பினாதான் பிரபஞ்சம் நம்பும், ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ளும். புரிஞ்சுதா? செல்வம், நல்வாழ்வு, குழந்தைகள் திருமணம், வேலையில் ஏற்றம், சொந்த வீடு, எல்லா கடனையும் அடைத்துவிட்டு நிம்மதியான வாழ்க்கை, வார கடன் திரும்பி வந்து விட்டது போன்ற அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். அந்த நடப்பதை நீங்கள் மிக்க நன்றி கூறி வாழ்த்து சொல்லி வரவேற்கிறீர்கள். வரவேற்க தயாராக இருக்க வேண்டும், வரவேற்க வேண்டும். இது சொல்லிகிட்டே இருக்கணும். மை லைஃப் இஸ் குட், எவ்ரி வே
எவ்ரி டே மை லைஃப் இஸ் பிகமிங் பெட்டர் அண்ட் பெட்டர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் என் வாழ்க்கை முன்னேற்ற பாதை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. முன்னேற்ற பாதையில் நான் இருந்து கொண்டே இருக்கேன். மேலும் மேலும் முன்னேற்றம் அடைகிறேன். இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய 24 மணி நேரம். எவ்ரி டே எவ்ரி வே மை லைஃப் இஸ் பிகமிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே அதை நினைத்து கொண்டே இருக்கணும். அதை நினைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லது. யோசனை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு ஃபோனை வச்சுட்டு யூடியூப் பார்க்க முடியுதில்ல, எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க? உங்கள் பர்பஸ் இஸ் டு பி பிகம் பெட்டர். இந்த இடத்துல இந்த வீடியோ பார்க்குறீங்க, என் பேச்சை கேட்குறேன். உங்கள் வாழ்க்கை முன்னேற வேண்டும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஒரே காரணத்தால் தான் பிரபஞ்சம் உங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதை நீங்கள் முழுவதுமாக நம்பணும். என் வாழ்க்கையும் நன்றாக இருக்கிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சந்தோஷம் இதில் இருக்குது. உங்கள் குடும்ப நலனில், நண்பர்கள் நலனில், செய்கின்ற தொழிலில், கையில் நிறைய காசு, நல்ல வீடு, வசதி, அன்பு இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களை நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நம்பும் போதே உங்களை சுற்றி இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார். அனைவரும் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். அது மனிதநேய குணம். அந்த குணம் தானாக உங்களுக்கு வந்துவிடும். நான் நன்றாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், உடல்நலத்தோடு இருக்கிறேன், ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். பிரபஞ்சத்துக்கு நன்றி. இப்போது 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 எல்லாமே இப்போது. த ப்ரெசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நவ் இந்த நிகழ்காலம், இந்த வினாடி ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்காக இதை படித்து ப்ரே பண்ணி ஐ பிகம் பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ். அது எப்போவுமே என் மண்டையில் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. மை லைஃப் இஸ் பிகமிங் பெட்டர் அண்ட் பெட்டர். உண்மையிலேயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிகேகே இப்போ வேறு மாதிரி ஆகிட்டேன். நல்ல விஷயங்களாக மாத்திரமே என் வாழ்க்கையில் நடக்கிறது. நீங்கள் அதே சக்தி வாய்ந்தவர்கள். எதனால் நீங்கள் அதே சக்தி வாய்ந்தவர்கள்? நீங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு நினைக்க வேண்டிய, நீங்கள் நினைத்த காரியம் அங்கே பிரபஞ்சம் உருவாக்கி அதுக்கு ஏற்ற மாதிரியான நிகழ்வுகளை கொண்டு வந்து, அதற்கு ஏற்ற மாதிரியான தெய்வீக நேரத்தை கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்க முயற்சிக்கிறது. அதனால் நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான சக்தி உடையவர்கள் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். நம்பினால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயம் உடனடியாக நடந்துவிடும். கொஞ்சம் காலத்தாமதம் இருக்கும். ஏன்னா நீங்கள் வேண்ட விதத்தில், உங்கள் உணர்ச்சியை கொண்டு வர விதத்தில், அதை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுற எடுத்து செல்லுகின்ற அந்த பிரபஞ்சத்துக்கு எடுத்து காமிக்கின்ற விதத்தில் வித்தியாசங்கள் இருக்கும். நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஒரு பொண்ணு வந்து, அம்மா எனக்கு ரொம்ப கடன், 4 சிஸ்டர், என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு. திடீர்னு பார்த்தா நான் எழுத சொன்னேன். நான் சந்தோஷமாக இருக்கேன், இருக்கேன், அதெல்லாம் ஃபுல்லாக எழுதி முடிக்க சொன்னேன். எழுதி முடிச்சா திரும்பி ஃபோன் பண்ணி அம்மா, கோயம்புத்தூரில் அந்த பொண்ணு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எங்கள் வீட்டுக்கு அந்த தங்கச்சியெல்லாம் பார்த்துக்கிறேன்னாரு, கடன்லாம் அடைச்சிடுன்னு சொல்லிட்டார். எப்படி கொண்டு வந்து பாருங்கள். அதோட பிரபஞ்சத்தோட நடவடிக்கை நமக்கு புரியாது. புரிஞ்சுதா? அது ஆட்டோமேட்டிக்காக தனக்கு தேவையான விதத்தில் அது வேலை செய்துவிடும். உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அத்தனை நல் விஷயங்களுக்கும் ஏற்றுக்கொள்ள உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நினச்சப்புறம் நீங்கள் அதில் உணர்வை ஊட்டுங்கள். என்ன அந்த விஷயம் நடந்தால் நான் எப்படி இருப்பேன், என்னெல்லாம் வீட்டில் மாற்றம், என்னெல்லாம் என் சூழ்நிலை மாற்றம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த உணர்வை கொண்டு வந்து சந்தோஷப்படுங்கள், உணர்வை ஊட்டுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது தானாக வரும். ஒரே விதமான விதத்தில் எப்போவும் நடக்காது. உங்களுக்கு தேவையான விஷயம் பலவிதமான ரூபத்தில் உங்களை வந்து கண்டிப்பாக வந்தடையும். வரும், வராமல் போகவே போகாது. நீங்கள் சரியான உணர்வோடு, சரியான எண்ணங்களோடு பிரபஞ்சத்தை நோக்கி பிரார்த்தனை செய்தால். 2-3 விஷயம் இருக்குது. எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. எழுத்துலேயும் அலைவரிசை இருக்குது. ஒருத்தர் சொன்ன, நான் வந்து ஓரளவு சொல்லிட்டேம்மா, ஓரளவு சொல்லி வாயால் சொல்லி பிரயோஜனம் இல்லை. வாயால் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க. நீங்கள் வாயை திறந்து சொன்னாலாவது அந்த அலைவரிசை போகும். வாயை திறந்து 3 விதமாக இருக்குது. மென்டலாக எண்ணங்கள், 2வது வாயில் அலைவரிசை சொல்கிறது, 3வது எழுதுறது ரொம்ப 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 முக்கியம். எழுதுகிறோம், அதுலேயும் ஒரு அலைவரிசை ஏற்படுகிறது. நமக்கு கண்ணு கெட்டாத அலைவரிசை அதில் ஏற்படுகிறது. கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையும், எனக்கு நடக்காட்டி யாருக்கு நடக்குன்ற உங்கள் எண்ணம், ஒரு சுயநலவாதம், நான் என்கின்ற முக்கியமான நபரை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் உங்களை மறந்து விடாதீர்கள். நீங்கள் மிக முக்கியம். அது நினைவு வைத்துக்கொண்டு உங்களுக்கு சந்தோஷத்திற்கு,
உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நல்ல முறையில் நீங்கள் உணர்வோடு கேட்டுவிடுங்கள். நிறைய பேர் சொன்னாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் மாமியார் அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க பக்கத்து வீட்டில் என்னை பார்த்து இப்படி பேசுகிறாங்க, எதிர்த்த வீட்டில் இப்படி யார் பேசுகிறத பற்றியும் கவலைப்படாதீங்க. அவசியமே அவங்க பேசுனா அவங்களுக்கு அந்த மாதிரி ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு உங்கள் மாமியாரோடு இருந்து தான் ஆகணும். 2 விஷயம், உங்கள் புருஷன் தனியாக வரல, குடும்பத்தோடு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு சகோதரி இருக்காங்க, ஒரு சகோதரன் இருக்காங்க. அதனால் நீங்கள் அவரை பையிங் ஹிம் as a பேக்கேஜ் அப்படி முழுக்க அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, உங்கள் கணவர் சேர்ந்து வராங்க. இவரை விரும்பி அவங்கள வெறுக்க நியாயமே கிடையாது. நியாயம் கிடையாது. எது நியாயம் நீங்கள் யோசனை பண்ணிக்க. அந்த நேரத்தில் ரொம்ப தேவையில்லாமல் சில பேர் தொந்தரவு பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க பேச கேட்டு வாயை மூடிட்டு மனசால் கூட வருத்தப்படாது. இது ஒரு ஜென்மம், விட்டு தொலைங்க. அவ்வளோதான், விட்டுடுங்க, இக்னோர் பண்ணுங்கள், மன்னித்து விடுங்கள். அவர்களை நீங்கள் மன்னித்து விட்டு எங்கேயாவது நல்லா இருமா. உங்களுக்கும் அவங்களுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டால் வாழ்க வளமுடன் சொல்லிடுங்க. அவங்கள திட்ட வேண்டாம், கோச்சிக்க வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். நீங்கள் நினைத்து நன்றி சொன்ன அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும். எண்ணங்கள் என்பது ஒரு பூமராங்கன்னா அப்படி வீசி எறிஞ்சால் திரும்பி வரும். பீச்செல்லாம், சென்னை பீச்செல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் ரொம்ப பெரிய விசேஷம் அந்த பூமராங் அப்படிங்கிறது. அது அப்படி வீசி எறிஞ்சால் திரும்பி வந்துடும். இதுதாங்க பூமராங். இதுதான் பூமராங். நான் ஆஸ்திரேலியாவில் வாங்கினேன். ஆஸ்திரேலியாவில் இது ரொம்ப ஃபேமஸ். இந்த பூமராங் எதுக்கு காமிக்கிறேன்னா, அதை இப்படி வீசி எறிவாங்க. வீசி எறியும்போது அதே வேகத்தில் பன்மடங்காகி கிட்ட வந்துடும். அந்த மாதிரி தான் எண்ணங்களும். இதுதான் பூமராங். அது தூக்கி எறியணும், எறிஞ்சால் திரும்பி வரும். அந்த மாதிரி தான் எண்ணங்களும். எண்ணங்கள் நீங்கள் எண்ண போகும், போயிட்டு திரும்பி வந்துடும், போயிட்டு திரும்பி நம்மக்கிட்டே வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கு சென்று அடைந்து ஆழ்மனதன் மூலமாக பிரபஞ்சத்துக்கு சென்று பன்மடங்காக பெருகி உங்களுக்கு தேவையான சந்தோஷங்களை உங்களுக்கு, இது இயற்கை நியதி. இதை வீசினா திரும்பி வர இயற்கை நியதி. அதே மாதிரி எண்ணங்கள் வீசினால் திரும்ப பன்மடங்காக ஆகி உங்களை அது சேரும். இன்னொரு விஷயம் என்னன்னு நம்ம யோசனை பண்ணோம். பிரபஞ்சம் எனக்கு செய்யணும் வேண்டிகிட்டே இருக்கும். ஆனால் பிரபஞ்சம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டில், அந்த அளவில், அந்த சைஸில், இந்த விதத்தில் வராது. வேறு விதமாக. ஏன்னா இந்த அலைவரிசை போகும்போது சில எண்ணங்கள் குறுக்கிட்டுருக்கும். சில விஷயங்கள் நம்ம நினச்சிட்ருப்போம். நீங்கள் 55 தரம் எழுத சொல்லினேன். எத்தனை பேர் முழுக்க 55 தரம் அதிலே கவனம் சிதறும். கவனம் சிதறும்போது அதற்கேற்ற மாதிரி தான் அங்கேருந்து திரும்பி நமக்கு வரும். ஆனால் நடந்தது எப்படி? ஒரு பாதி தூரம் எழுதுவோம், வேறு எதாவது நினச்சிப்போம், திரும்பி மீதி கவனமாக எழுதுவோம், திரும்பி ஒரு 4 வரை எழுத நமக்கு வித்தியாசங்கள் வரும். அதுக்கேற்றாற் போல தான் பிரபஞ்சம் உங்களை உங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யும். வேறு ஷேப்பில், வேறு விதத்தில், வேறு விதமாக உங்களிடம் சேரும். நான் 10 கோடி ரூபா கேட்டிருந்தேன், 33 லட்ச ரூபா கொடுத்ததுன்னா நீ அதுக்கு தான் தகுதி. ஏன்னா நீ அப்படி தான் கேட்டிருக்க. அதுதான் வாழ்க்கை. புரிஞ்சுதா? கடைசியாக இந்த நன்றி பிரபஞ்சமே உன் அன்புக்கு நன்றி, நன்றி பிரபஞ்சமே உன் வழிகாட்டுதலுக்கு நன்றி, நன்றி பிரபஞ்சமே உன் அன்புக்கு நன்றி, நன்றி பிரபஞ்சமே உன் செல்வ செழிப்பு என் வாழ்வில் தந்ததற்கு நன்றி, நன்றி பிரபஞ்சமே என்னை பலப்படுத்துவதற்காக நன்றி, நன்றி பிரபஞ்சமே எனக்கு நீ அளித்திருக்கும் மகிழ்ச்சிக்காக நன்றி, நன்றி பிரபஞ்சமே என் பாதுகாப்புக்கு நீ எனக்கு அளித்திருக்கும் அத்தனை பாதுகாப்புக்கும் நன்றி, நன்றி பிரபஞ்சமே என் மன ஆறுதலை தரும் உனக்கு மிக மிக நன்றி. இதுதாங்க, இது எப்போவுமே நினச்சிட்டு நன்றி சொல்லிகிட்டே வாங்க. நன்றி என்கின்ற உணர்வு எல்லாவற்றிலும் சிறந்தது. என்னை திடீர்னு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, ஹலோ அம்மாவா, உங்கள் யூடியூப் பார்த்தேன், நான் ஒரு ப்ரைமரி ஸ்கூல் ஆரம்பிக்கணும், என்ன டேக்கர் சென்டர் ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன், சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இது என்னடா இது புதுசாக இருக்கேக்காதுன்னு சொல்லிட்டு நான் எஜுகேஷன் கன்சல்டன்ட் பண்ணுறேன். ஸ்கூல் ஆரம்பிக்க அஃபிலியேஷன் வாங்குற வரைக்கும் ஹெல்ப் பண்ணி விட்றேன். ஆனால் அது கன்சல்டேஷன், அது வேறு மாதிரி கன்சல்டேஷன். அதுக்கு நான் சார்ஜ் பண்ணேன். நீங்கள் திடீர்னு ஃபோன் பண்ணி நீங்கள் யார் எவர் எதுவுமே சொல்லலை. ஸ்கூல் எல்லோரும் ஆரம்பிங்க, நல்லது தான். டே கேர் சென்டர் ஆரம்பிங்க, நல்லது தான்.
பலருக்கு உதவியாக இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் முறை உண்டு. அப்புறம் நான் வந்து ஒரு உதவி கேட்க போகிறேன். விழுப்புரம் ஏரியாவில் யாராவது இருந்தால், ஒரு பெண் வந்து சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி அரிசி மில் வச்சுருக்கு, அது வந்து திரும்பி ரெனோவேட் பண்ணி பண்ணணுன்னுது, அதுக்கு உதவி தேவைப்படுது. எனக்கு நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், அங்கே எங்கேயாவது எம்எஸ்எம்இ சிறு தொழில் நிறுவனம் அரசாங்கத்துக்கு இருக்கான்னு பார்த்து எனக்கு சொன்னால் போதும். கமெண்ட்டில் எழுதுங்க, நான் அந்த பொண்ணுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அது பெரிய உதவியாக இருக்கும். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.